ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இதை நீ கேட்ட 24 மணி நேரத்திலேயே உனக்கு ஒரு நல்லது நடக்கும். இந்த சாயப்பா சொல்வதை இப்பொழுது நம்ப மறுப்பாய். ஆனால் நடந்து முடிந்தபின் 1000 முறை நன்றி சொல்வாய் என் செல்லமே. இந்த உலகத்தில் வேர் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய செடி ஆசைதானே. உள்ளத்தில் நேர்மையும் நம்பிக்கையும் இருந்தால் நடக்கும் பாதை நேரானதாகவே தான் இருக்கும். உன்னால் பறக்க முடியாவிட்டால் ஓடு, ஓட முடியாவிட்டால் நடந்து செல்லு, நடக்கவும் முடியாவிட்டால் தவழ்ந்து செல்லு. இலக்குகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கோமோ என்பதுதான் முக்கியம். ஆகவே நீ வெற்றி பெற்றால் அதை பற்றி யாருக்கும் விளக்க தேவையில்லை. அதே நேரத்தில் நீ தோல்வி அடைந்தால் தோல்விக்கான காரணங்களையும் விளக்க நீ அங்கே இருக்கவே கூடாது. கூடிய விரைவில் உனக்கு சாரலாக தென்றலாக நல்லதொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த சாயப்பா உனக்கு அள்ளி தரப்போகிறேன். அழகான தருணம். ஆம் செல்லமே, அந்த தருணம் மிகவும் அழகாகவும் என்னுடைய ஆசீர்வாதங்களும் கொண்டதாகத்தான் நிச்சயமாக இருக்கும். அந்த தருணத்தில் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன் அன்பை மதிப்பவரிடம் அன்பாக இரு. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு கொடுக்காதே. ஆனால் உன் அன்பை மதிக்காமல் விலகிச் சென்றவரை ஒரு பொழுதும் தேடி அலைய வேண்டாம். மனதால் கூட அவரை நினைக்க வேண்டாம். ஆகவே உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது. சொல்வது புரிகிறதா? இன்னொன்று சொல்கிறேன். அகங்காரத்தை விட்டுவிடு. அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட காப்பாற்றிவிட முடியும். ஆனால் அகங்காரத்தின் உச்சிப்பிடியில் இருப்பவரை காப்பாற்றுவது மிக மிக கடினம். உன்னை கேலியோ கிண்டலோ செய்பவர்களை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் என்ன? நம்மை பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்துவிடப் போகிறார்கள்? முகம் என்பது உன் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி. ஆகவே மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். உன் எண்ணங்களை உயர்வாக வைத்துக்கொள். ஒருமுறை தோற்றால் தோல்வி அடைந்து விட்டோமே என்று அந்த இடத்தில் பயப்படக்கூடாது. ஏனென்றால் ஒரு முறை தோற்றவன் நிச்சயமாக நாளை ஜெயிப்பான். சோர்ந்து போகாதே. எதுவும் முடியவில்லை. உன் வெற்றி இனிதான் ஆரம்பமாகப் போகிறது. அதனால் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. இந்த சாயப்பா மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு மனக்குழப்பமே வராது. ஆம் செல்லமே. அதே நேரத்தில் எப்போதுமே நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும். அதைத்தான் சொல்கிறேன். நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு என்று சொல்கிறேன் அல்லவா? அதுதான் முக்கியம். மற்றவர்களுக்கு அது தீங்கு இழைக்காத வண்ணம் இருக்க வேண்டும். புரிகிறதா? தேவைகள் எப்போது மாறிக்கொண்டேதான் இருக்கும். முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து. அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும். வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக முதலில் புரிந்துகொள். அதுவே வாழ்க்கையாக ஆகாது. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயவே கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். நான் இன்னொன்று சொல்லட்டுமா? யார் உன்னை திட்டினாலும் என்ன, யார் உன்னை வசைபாடினாலும் என்ன, அது நிச்சயமாக உன்னை பாதிக்காது. தீண்டவும் செய்யவே விடமாட்டேன். அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள். இப்போது உள்ள நிலையை கண்டு வருத்தப்படாதே. நம்பிக்கை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உனக்கு நல்லதே நடக்கும். ஆகவே முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எனவே எதற்காகவும் பயப்படாதே.
நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய். கர்மா என்றதால் தான் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது. புரிகிறதா? அதனால் நீ எந்த ஒரு தருணத்திலும் கவலைப்படாதே. உன் மனதை இந்த சாயப்பா நான் நன்கு அறிவேன். நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு. நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன். உனக்கான பாதுகாப்பு வளையத்தை நான் போட்டு வைத்திருக்கிறேன் அல்லவா? அதை யாராலும் தீண்ட முடியுமா? என்னை மீறி யாராவது உன்னை தொட முடியுமா? இந்த சாயப்பா உன்னை பாதுகாத்து வருகிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்காக நான் பாதுகாப்பாகவும் நிழலாகவும் உன் கூடவே வந்து கொண்டிருக்கிறேன். நீ படிக்கச் சென்றாலும் சரி, நீ எந்த ஒரு அலுவலகத்தில் வேலை செய்ய சென்றாலும் சரி, என் செல்ல பிள்ளையின் நிழல் நான் வந்து கொண்டே தான் இருக்கிறேன். உனக்காக நான் இருக்கிறேன். பயப்படாதே, நிம்மதியாக இரு என் செல்லமே. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா? உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தப்படாதே. அதைவிட மேலான ஒன்றை உனக்கு கொடுப்பதற்காக பல ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறேன் என்பதை முதலில் நம்பு. இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை. கலிகாலம்தான் இது. நல்லது எதுவுமே மறைக்கப்பட்டு தீயவைகள் நல்லவைகள் போல் ஜோடிக்கப்படும் காலம்தானே இது. ஆனால் உண்மை ஒரு நாள் தெரிய வரும்போது அந்த கலியின் ஆட்டம் அங்கு என்ன செய்ய முடியும் சொல்? ஒன்றும் செய்ய முடியாது. புரிய வேண்டியவர்களுக்கு நிச்சயமாக புரிய வைக்கிறேன். கலங்காதே. நீ என்றுமே எனது அன்பிற்குரிய மகன்தான் என் செல்லமே. எத்தனை பேர் என் தர்பாரில் நின்றாலும், நீ என் தர்பாரில் வந்து நின்றாலும் நிற்காவிட்டாலும் உனக்கான இடத்தை நான் என்றும் காலியாக வைத்திருப்பேன். ஆம் செல்லமே, உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதையே முழுமையாக விழிப்புணர்ச்சியுடன் செய். அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மலரும். தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் உன்னால். ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம் போல, அதை நிறைவு செய்யவும் முடியாது. ஆம் செல்லமே, இதுதான் வாழ்க்கை. இது புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். எனவே கவலைப்படாமல் நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் உனக்கான செயலில் ஈடுபடு. இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம். நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அனைத்தும் நிச்சயம் நடந்தே தீரும். உன் கனவுகள் பூர்த்தியாகும். உன் எண்ணங்கள் நிறைவேறும். நல்லது நடக்கும். ஆம் செல்ல, நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகத்தானே இந்த சாயப்பா விரும்புகிறேன். நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன். இந்த நல்லதொரு காலை பொழுதில் என்னுடைய ஆசைகள் என்றும் இருக்கும். நம்பிக்கையோடு இரு. உனக்கான இந்த நல்ல நாள், நல்ல விடியல் உனக்கான நல்ல விடியலாகத்தான் ஆரம்பித்திருக்கிறது. நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.